வணக்கம். குட் நூன். இது வந்து குட் மார்னிங் முடிச்சாச்சு. மார்னிங் டிஃபன் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மேம் அப்படின்னா, வெயில் எங்களால் இப்போயே தாங்க முடியல. இன்றைக்கி பயங்கர வெயில். ஸோ இப்போ நான் திருச்செங்கோடு லைவு கிளம்பணும்ல, சரி போகும்போது சுடுதாதத்துலேயே அப்படியே நிறைய மோர் ஊற்றி தண்ணி ஊற்றி கரைச்சிருவேன். இது என்னென்னா, நமக்கு நாங்கள் அலையிற அலைச்சலுக்கெல்லாம் பத்தாதுங்க, இது கம்மி. அதில் வந்து ஜோ ஃபுட்டில் வந்து நான் இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் இருக்குல்ல, சரியான டேஸ்ட். இதோ ரொம்ப நல்லாயிருக்கும், உப்பு கம்மியாக இருக்கும், ப்ரிசர்வேட்டட் கம்மியாக இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஸ்கந்தாஸ் கிச்சன்லேருந்து எனக்காக சூப்பராக, எனக்காக இல்லை எல்லாருக்காகவும், ஸோ வாழைக்காய் பொரியல், சௌச்சௌ கூட்டுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு கூட்டு, வாழைக்காவை பொரியல் ஆட்டம் பண்ணியிருக்காங்க. இவங்க நல்லா பண்ணிகிட்ருக்காங்க ஸ்கந்தாஸ் கிச்சன், ரொம்ப நல்லா. வயதானவர்களுக்கெல்லாம் அம்மா வீட்டிலேருந்து வடை பாயசம் அண்ணி வந்திருந்தாங்கள்ல, பாயசம் கொண்டு வந்தாங்க. சரி, எங்கள் அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம், குடிச்சு காமிச்சிட்டேன்னா ஹாப்பி. ரொம்ப நன்றி. இப்போ பாருங்கள், இந்த நார்த்தங்காய் இருக்குல்ல, அதோடு வச்சு வெயிலுக்கு ஏற்ற ஃபுட்டு பழைய சோறு தான். அதெல்லாம் முடியலைங்க, எங்கனாலே தாங்க முடியல, வெயில் எரியுது அப்படியே உடம்புலாம். எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஸ்பெஷல் மார்னிங் சமைச்சு அது போட்டாச்சு. மத்தியானம் இப்போ நான் திருச்செங்கோடு கிளம்புறதுனால எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இதை நான் பேசுகிறது உங்களுக்குலாம் சும்மா ஜஸ்ட் ஒரு ஹாப்பியாக உங்களோட நான் சாப்பிட்டுட்டு இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம் ரெண்டு பேரும். இன்றைக்கி மார்னிங் வந்து நிறைய பேர் நம்ம படையல் போடுறோம். எனக்கு இதில் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்ல வேண்டியது இருக்குது. தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. இது நல்ல கருத்தாக இருந்தால் ஏற்றுக்கோங்க, இல்லைன்னா தள்ளி விட்டுட்டு போகலாம் வீடியோவை. என்ன கருத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வயதானவர்கள் ஒவ்வொரு வீட்லேயுமே நம்ம இருக்கக்கூடிய வயதானவர்களை பார்த்துக்கிட்டால் முதியோர் இல்லமே வராது. அது உங்களுக்கே தெரியும். ரொம்ப பாவங்க. அவங்க இளமையில் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்குறாங்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க முதுமையில் அவங்க ஓய்வு எடுக்கக்கூடிய காலங்களில் அவங்கள விளையாட்டு பந்தாக யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டங்க. அது பாவங்க. நான் இந்த இடத்துலேருந்து சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் மாமனார் மாமியார் யார் வீட்டில் தாங்க சண்டை இல்லை, எங்கே தான் சண்டை இல்லை, எங்கே தான் பிரச்சனைகள் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கும். அம்மாவுக்கு பொண்ணுக்கு வரல, அந்த மாதிரி தான். அம்மாவுக்கு பொண்ணுக்கு வந்தால் உண்மை, மாமியாருக்கும் வேணும், மாமியாருக்கும் மருமகளுக்கும் வந்தால் அது பெரிய பிரச்சனை. எல்லா இடத்துலையும் எல்லாமே பிரச்சனைகள் தான். அதுமாதிரி நீங்கள் சம்பாதிக்கும் போதே உங்களுக்குன்னு ஒரு பங்கு சேர்த்து வச்சுக்கோங்க. வயசான காலத்தில் எப்போவுமே யார்கிட்டையுமே நம்ம நிற்கக்கூடாதுங்க. நம்பலாங்க, நம்ம பிள்ளைங்க, நம்ம வளர்க்குற பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க தான். உங்கள் கையில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு போகிற மாதிரி பண்ணிடணும். அது என்றைக்கு சேஃப்ன்றது எனக்கு என் மனசில் பட்ட ஒரு விஷயம். ஆனால் நான் இருக்கும் பொழுது நல்லா பார்த்தாச்சு. என்னென்னா, அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க. சாப்பிட்டியா, ஒரு ஸ்வீட்டு, ஒரு காரம், அது என்ன பிடிக்குதோ, ஒரு பூரி சாப்பிட்றதுன்றது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆசையாக இருக்கும். ஆனால் அது வெளியே சொல்ல மாட்டாங்க, அது செஞ்சு சாப்பிட முடியாது, டயர்ட் ஆகிடுவாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு பூரி செஞ்சு கொடுக்க முடியலனாலும் வாங்கி கொடுத்துட்டா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அம்மா திடீர்னு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு ரவா தோசை அனுப்பிச்சுடேன் அப்படின்வாங்க. அம்மா ஃபோன் பண்ணுவாங்க. நான் அம்மா என்கிட்ட தான் இருக்காங்க, அம்மா அப்பாலாம் எல்லாருமே இங்கே தான், நாங்கள் தான் வச்சுருக்கேன். அப்போ சொல்லுவாங்க, மாமியார் மாமனார்லாம் நல்லாவே பார்த்துக்கிட்டோம், அதனால் எனக்கு மனசு திருப்தி. என்றைக்கு படையல் போகும்போது ஒரு நாள் கூட உறுத்தாது. ஏன் தெரியுங்களா? இருக்கும்போது நல்லா கவனிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ சொல்லுவாங்க, ஒரு ரவா தோசை அனுப்பிச்சி விடுப்பா, சாப்பிடணும் போல் இருக்குது. அதுதான் அவங்க கேட்குறோம். என்ன கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கடைசியாக ஒரு ரவா தோசை, அப்புறம் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு 100 படம். அதுதான் அவங்களோட ஆசை, வேறு எதுவுமே. கோயில், அதுதான் ஆசை. அது ஒன்று தான். நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி வேறு லெவலில் பார்த்துட்ருக்கோம். அம்மா அப்பாவெல்லாம் எல்லாருமே பார்க்குறோம், இல்லைன்னு சொல்ல. ஒரு சில முதியோர் இல்லம் அனுப்பாமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றது. வெளிநாடுகளில் இருக்கவங்க வேறு வழியே இல்லைன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அதை பற்றி நம்ம பேச வேணாம், விமர்சனங்களும் வேண்டாம், இது மட்டும் பேசலாம். அதுதான், எந்த ஒரு படையலும் போடுறதுக்கு முன்னாடி அது உறுத்தாமல் இருக்கணும், இருக்கும்போதே நல்லா வாங்கி கொடுத்துடணுன்றது என்னோடய ஆசைகள். அவங்க பிடிக்குதோ பிடிக்கல, அவங்க கொண்டு போய் எனக்கெல்லாம் வேணாம்ப்பா, உனக்கு எதுக்குப்பா செலவுன்னுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்க மனசில் ஆசை இருக்கும், கண்டிப்பாக ஆசை இருக்கும். நீங்கள் அதை மட்டும் செஞ்சு பார்த்தீங்கன்னா அது ஸ்பெஷலாக இருக்கும். அன்றைக்கெலாம் நல்ல போல்டாக நல்லாவே இருக்காங்க, எல்லாருமே ஹாப்பியாக. நமக்கான ஓடின காலும், நமக்காக பாடுபட்ட உடம்பும் நம்மளோட பொக்கிஷம் தானே அது.
இன்றைக்கி திருச்செங்கோடு லைவ், இன்றைக்கி சேலம் லைவ்லலாம் நிறைய பேசியிருக்கேன். மல்டிபிள் சேலஞ்ச், விமன்ஸ் மல்டிபிள் சேலஞ்சுக்கெலாம் நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. வார்த்தையில் சொல்லவே முடியல. அதெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் நன்றி. இந்த அன்னம் மேலே சொல்கிறேன் நன்றி. நம்ம என்ன சாப்பாடு ஆடம்பரமான வாழ்க்கை அப்படின்றது எனக்கு வந்து அந்த அந்த விஷயம் ஓகே, அது உங்களுக்கு அவங்கவுங்களோட விருப்பம் சொல்லலாம். என்னோட விருப்பம், நான் எந்த ஒரு விருப்பத்தையும் யாரோட இதையும் நான் திணிக்கிறதோ அதை பிரதிபலிக்க வைக்கிற மாதிரி பேசுகிறதோலாம் இல்லை. என்னோட இதை தான் நான் பற்றி பேசுவேன் எப்போவுமே. எனக்கு பொறுத்த முடியலும் நீங்கள் ரோட்டில் நின்று எனக்கு சூப்பராக 2 தோசை ஊற்றி கொடுத்தாலும் நான் ஹாப்பியாக சாப்பிடுவேன். பெரிய இடத்துல போய் உட்காரணும், பெரிய சம்பாதிக்க 4 பேருக்கு நல்லது செஞ்சிடணும், அது எனக்கு பிடிக்கும். எல்லாருமே ஒன்று கூடி சந்தோஷமாக இருப்போம். கவலை மட்டும் படாதீங்க. அதாவது ஒரு வர்த்தே இல்லாத ஒரு விஷயத்துக்கு கவலைப்பட்டு அந்த விஷயத்தை வர்த்துள்ளதாக மாற்றிடாதீங்க. அந்த பிரச்சனையை எல்லாமே கடந்து தான் போகணும். இன்றைக்கி அது கஷ்டமாக இருக்கும், நாளைக்கு திரும்பி பார்த்திங்கன்னா அது ஒரு விளையாட்டாக இருக்கும். என்னடா நம்ம இதுக்கெல்லாம் கவலைப்பட்டிருக்கோமான்னு. அப்போ அதை கடந்து எல்லா பக்கமும் மேலே சத்தம், எல்லா பக்கமும் மோள சத்தம். காரணம் எங்கள் ஊர் பண்டிகை, மயானக்கொள்ளை பண்டிகை ஆரம்பித்தாச்சு. இப்போ மத்தியானத்துக்கு மேலே பூஜை முடிஞ்சு மயானத்துக்கு போய் இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்கும். இப்போ நான் போகும்போது பார்ப்பேன், மயானக்கொள்ளை பார்த்துட்டு தான் போவோம். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த அன்னம் கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். ஏன் தெரியுமா, யாரும் ஒன்றும் கரெக்ட் இல்லை. நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழுங்க. சந்தோஷமாக யாரையும் கஷ்டப்படுத்தாத வாழ்க்கையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லவ் யூ ஆல். தேங்க்யூ. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. வாங்க சாப்பிட்லாம் எங்கள் வீட்டுக்கு. இது மட்டும் நினச்சிடாதீங்க, சாம்பார்லாம் இருக்குது, நான் கொடுப்பேன்.